ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். சித்ரா பௌர்ணமினாலே புதிய விஷயம் நிறைய பேர் தொடங்குவாங்க. ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும், குழந்தைங்களுடைய எதிர்காலமாக பிஸ்னஸாக அவங்களுடைய தொழில் வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் பாருங்கள். நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பேக்கிங் சுற்றி காமிச்சிருப்பாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய புது விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்பாங்க. காரணம் என்னன்னா நிச்சயமாக இது சித்ரா பௌர்ணமியில் நம்ம ஆரம்பிக்கிற எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் நமக்கு நிறைய அதீதமான பலன்கள் இருக்கும் அப்படின்றது தான். அந்த மாதிரியான ஒரு சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நம்ம யூடியூப்ஸை இன்னைக்கு வந்திருக்கிற இடம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோயில், ஆதிநகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 6,59,000. இன்னும் ஒரு 2 மாசத்துல இங்கே ஆடி திருவிழாவும் வரப்போது. ஒரு எல்லாரும் கோவிலுக்கு முன்னாடியே கோவில் சார்பாக எல்லாரும் சார்பாகவும் ஆடி மாதம் திருவிழாவுக்கு அனைவரும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்போடு அழைக்கிறோம். வேறு ஆதரவு கொடுத்து இது வரைக்கும் நடந்த திருவிழாவிட இனி நடக்க போகிற இந்த திருவிழா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும்னு அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ அழகான ஒரு பால் கூடம் எப்போவுமே சித்ரா பௌர்ணமிக்கு ஆதிநகர் திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரியே 108 பால் கூடம் இங்கே இருக்கிற மகளிர் சுமங்கலி பெண்கள் எல்லாமே தலையில் சிறந்து வந்து அம்மனுக்கு இந்த சித்திரை மாதம் அவ்வளோ ஒரு வெயில் காலத்தில் அம்மனுக்கு குளிர்ச்சியாக இங்கே பாலாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து சித்திரை மாதம் வெயில் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா அம்மனுடைய அந்த ஒரு பரிபூர்ண ஒரு அருளும் அவங்களுடைய குளிர்ச்சி எப்படி அந்த பாலாபிஷேகம் நம்ம செஞ்சோமோ அதே மாதிரியே அவங்களும் மனசு மகிழ்ந்து நமக்கும் நம்மளுடைய குடும்பத்திலும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுப்பாங்க அப்படின்றது தான். ஸோ இந்த இடம் தான் நம்ம கோயில் வந்திருக்கிற இடம். நான் நிறைய உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். நம்ம கோயில் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவசியம் வாங்க. ஆடி திருவிழாவுக்கு தயவு செஞ்சு எல்லாருமே வாங்க. வந்து 3 நாள் திருவிழா அவ்வளோ ஒரு சிறப்பாக நடைபெறும். நீங்கள் வந்து ஒரு உள்ளூர் திருவிழான்னு வாங்க. வெளிநாடுகள்லாம் கூட இந்த மாதிரி ஒரு திருவிழாலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. உள்ளூரில் நடக்கிற ஒரு திருவிழாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. காரணம் என்னன்னா காலமாக மூதாதையர்கள்லேருந்து அவங்களோட வழிகளில் வந்து நமக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியினரும் அதே மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து இந்த காலத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் உள்ளூர் திருவிழா. இந்த உள்ளூர் திருவிழாவுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. காரணம் என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எதையுமே மாற்றாம நம்ம அப்படியே அந்த திருவிழாவை கொண்டாடிட்டு வரதுதான். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி பால்குட ஊர்வலம் எல்லாமே உங்களுக்கு நம்ம யூடியூப்ல காமிக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள். அவசியம் கோவிலுக்கு வந்து இப்போ இங்கே வந்து ஒரு பெரிய அன்னதானம் ஒரு 1000 பேருக்கு மேலே நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அன்னதானம் கூட இங்கே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். பால்குட ஊர்வலம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு திருவிழா நிகழ்ச்சினாலும் இந்த அம்மனுக்கு நீங்கள் நிச்சயமாக நீங்கள் உபயதாரர்களாக நீங்கள் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உபயம் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பாருங்களேன். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட மேலாவே இந்த அம்மா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் இருக்கிறவங்க அதுதான் சொல்லுவாங்க. நானும் இதே ஊர் தான். சின்ன குழந்தைங்க இந்த அம்மா வந்து எப்படி வருவாங்க. இந்த வரைக்கும் நல்ல சுபிக்ஷமாக வாங்க சுபிக்ஷமாக எல்லாமே நல்லா இருக்கும். எல்லா நலமும் வளமும் அம்மா உங்களுக்கும் அவசியம். நாங்கள் மனசாக நம்ம வேண்டிக்கலாம் பண்ணணும். எவ்வளோ நல்லா இருக்கீங்கம்மா இந்த ஊரில் அம்மா வாங்க சந்தோஷம். நீங்கள் எந்த ஊருமா? இதே ஊர் தானா? எவ்வளோ நாளாக இருக்கீங்க இந்த ஊரில்? சந்தோஷம். ஆடி மாதத்துக்கு அப்படியே வர சொல்லிடுங்க எல்லாரையும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவங்க வந்து அம்மா பற்றி பேசுறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்களுக்கு பெரிய 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 நன்றி. நீங்களும் வந்து பேசுறதுக்கு தேங்க்யூம்மா. இதே மாதிரி தான் இவங்க வந்து ஷீஸ் அ வாய்ஸ் ஆஃப் அரவுண்ட் திஸ் ஆதிநகர். இந்த ஆதிநகரோடைய சுற்றிய ஒரு குரல் தான் அவங்க. எல்லாருக்குமே அம்மாவை பற்றி பேசணும், ஊரை பற்றி சொல்லணும், திருவிழா பற்றி சொல்லணும், அவ்வளோ ஆசை இருக்குது. நம்மளுக்கு நம்ம அடுத்த கோவில் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பால்குட ஊர்வலம் பிள்ளையார் கோயில் ஆதிநகர் கிழக்கு தாம்பரம் அந்த கோயிலேருந்து இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். சுற்றி வந்து நம்ம இங்கே பாலாபிஷேகம் பண்ணோம். அதை தொடர்ந்து இங்கே அம்மன் அபிஷேகம், அலங்காரம், ஆரத்தி எல்லாமே முடிஞ்சுது. அவ்வளோ ஒரு சிறப்பாக முடிஞ்சுது. உங்கள் எல்லாருக்குமே நாங்களும் வேண்டிட்டோம். அதை தொடர்ந்து ஒரு மாபெரும் அன்னதானம் ஒரு 1000 பேருக்கு மேலே அடுத்த ஆடி மாதம் திருவிழா அனைவரையும் வருக வருக என இருக்கிற ஓம் சக்தி பராசக்தி.